அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு. அன்பானவர்களே, நாம் வாழ்க்கையிலே நம்மை ஒரு விஷயத்திற்காக வேண்டி பாதுகாப்பதற்காக வேண்டி எவ்வளவோ முயற்சி செய்கின்றோம். சில சமயத்தில் அதற்காக நடிக்க கூட செய்கின்றோம். ஆனால் இறைவனை பயந்து வாழக்கூடிய விஷயத்தில் நம்முடைய நிலைமை எப்படி இருக்கின்றது? நபி அவர்கள் சொன்னார்கள், லா யலிஜுன்னார அஹதுன் யபகி மின் ஹஷியத்தில்லா ஹத்தா யஊத லபனு ஃபில் ஸரஇ. எவர் ஒருவர் இறைவனை பயந்து கண்ணீர் வடித்து அழுகின்றாரோ அவர் நரகத்திற்குள் நுழைய மாட்டார். எப்படி மடுவிலிருந்து பால் கறந்த பிறகு மீண்டும் அந்த மடுவிற்குள் பாலை செலுத்த முடியாதோ அதே போன்று அவர் நரகத்திலிருந்து பாதுகாக்கப்பட்டு மீண்டும் அவர் நரகத்திற்கு ஒருபோதும் போக முடியாத அளவுக்கு இறைவனுடைய பயத்தால் நம்முடைய வாழ்க்கை இருக்க வேண்டும். இப்படி சொன்னார்கள் பெருமானார். இக்ராவுல் குர்ஆன வபுக்கு, நீங்கள் அருள்மறையை நீங்கள் ஓதுங்கள், இறை வேதத்தை நீங்கள் இறைவனை நினைத்து பயந்து அழுகுங்கள். ஃபைல்லம் தபுக்கு ஃபதபாக்கு, உங்களால் அழ முடியவில்லை என்றால் அழுவதை போன்றாவது நடித்து இறைவனிடத்திலே கெஞ்சி மன்றாடுங்கள். அன்புக்கினியவர்களே, நம்முடைய உயிரை பாதுகாப்பதற்காக, வாழ்வை பாதுகாப்பதற்காக யாரிடத்தில் எப்படியெல்லாமோ நடிக்கின்றோம். ஆனால் இறைவனிடத்திலே நாம் நம்முடைய உணர்வை வெளிப்படுத்தி இறைவனுடைய பொருத்தத்தை பெற வேண்டும். கீழ் வரக்கூடிய காட்சிகளை பாருங்கள். சாதாரணமாக ஒரு மீன் ஒரு பாம்பிடமிருந்து தப்பிப்பதற்காக பயப்படுகிறது, நடிக்கின்றது. அதே மாதிரி ஒரு பருந்து ஒரு பூனிடமிருந்து தப்பிப்பதற்காக நடிக்கின்றது. அதே மாதிரி பார்த்தீர்கள் என்று சொன்னால் ஒரு சிங்கத்திடமிருந்து ஒரு மான் பயப்பட போன்று இறந்ததை போன்று நடிக்கின்றது. உலகத்தில் இவைகளெல்லாம் இறைவனுக்காக வேண்டி படைக்கப்பட்டிருந்தாலும் தன் உயிரை பாதுகாப்பதற்காக வேண்டி எப்படி நடிக்கின்றது? நாம் இறைவனுக்காக வேண்டி மன்றாடுவோம். இறைவன் அதற்கு அருள் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.